எந்த உயரத்தையும் நீ சுலபமாக அடைய நேர்மை மிகவும் முக்கியம். அதுதான் அடிப்படை தூண். உன்னுடைய எண்ணங்களில், சொற்களில், செயலில் நேர்மை இருந்தால் எதிர்காலம் எப்பொழுதுமே தாழ்த்திவிட முடியாது. நேர்மை கொண்டவன் வழியில் தேவையும் தோழனாக வரும். பொறுமை மிகவும் அவசியம். உயர்வு ஒரே நாளில் வந்துவிடாது. ஒரு மரம் விதையிலிருந்து வளர்வதற்கு தேவையான காலத்தை எடுத்துக்கொள்வது போல வாழ்க்கையிலும் பொறுமை மிகவும் தேவை. உன்னுடைய அறிவினுடைய வடிவம்தான் காத்திருப்பு என்பது. பொறுமை உள்ளவனுக்கு தான் பூரண வெற்றி கிடைக்கும். பொறுமையோடு நீ காத்திருந்ததால் தான் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு இப்பொழுது உன் வாழ்க்கையை தேடி வந்திருக்கின்றது. கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பை இப்பொழுது இந்த கணபதி உன் வாழ்க்கை தேடி அனுப்பி வைத்திருக்கின்றேன். வாழ்க்கையின் எரிபொருள் என்ன என்று தெரியுமா? அது தன்னம்பிக்கைதான். அது இல்லாமல் எந்த கனவும் பறக்க முடியாது. முடியும் என்று நீ நம்புகின்ற அந்த நொடி உன்னுடைய வாழ்க்கை ஏற்கனவே மாறிவிட்டது. உன்னால் முடியும் என்று நீ நம்பிய அந்த கணமே உன் வாழ்விற்கான தன்னம்பிக்கை உனக்குள் இருந்து பிறந்து விட்டது. தினமும் சிறிய சிறிய நல்ல பழக்கங்களை வைத்து கொள்ள வேண்டும். நேரத்தில் எழுந்திருத்தல், நல்ல வார்த்தைகளை பேசுதல், நேரம் தவறாமல் செயல்களை செய்து முடித்தல், இப்படி தினம் தினம் சிறிய சிறிய நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கொள். உன்னுடைய மனதையும் திறமையையும் கட்டுப்பாட்டில் அதுதான் வைக்கும். அறிவு தேடல் என்பது மிகவும் முக்கியம். வாழ்வில் எப்பொழுதும் கற்றுக்கொள்வது நம்மை புதிதாய் மாற்றும். நம்மை விட புத்திசாலியானவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய அனுபவங்களிலிருந்து பாடத்தை பெற வேண்டும். நேற்று இருந்த நீ இன்று வேறுபட்டிருக்க வேண்டும். அதுதான் வளர்ச்சி. எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் ஒரு பாடம்தான் என்று நினைப்பதுதான் வெற்றியின் பாதை. நல்ல எண்ணம் கொண்ட மனம் எப்பொழுதுமே ஒளி வீசும். அதனால் இருள் வந்தாலும் ஒளியை தான் நீ தேட வேண்டும். நமக்கு கிடைத்த சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல தெரிந்தால் அதிக விஷயங்கள் நம்மை நோக்கி வரும். நன்றி சொல்லும் மனம்தான் ஆசீர்வாதங்களை ஈர்க்கக்கூடிய காந்தம். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றியை சொல்ல பழகு. உனக்கு சிறு உதவியை யாராவது சொன்னாலும், ஒரு சிறு ஆறுதலை கொடுத்தாலும், நல்லுணர்வோடு உன்னிடம் நடந்து கொண்டாலும் உடனே அவர்களுக்கும் நன்றியை சொல். உனக்கு தீங்கே இழைத்தாலும் அவர்களுக்கும் நீ நன்றியையே சொல். அதுவும் உன் வாழ்க்கை பாடத்திற்கு உதவக்கூடிய ஒன்றுதான் என்று நீ நினை. மற்றவர்களை மதித்து உதவி செய்து வாழ்பவன் எப்பொழுதுமே மன அமைதியோடும் வளர்ச்சியோடும் தான் இருப்பான். அன்பு இல்லாத உயர்வு வெறுமனே வெளி ஆடம்பரம் மட்டும்தான். அன்புடன் கூடிய உணர்வுதான் எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு சிறந்தது. யார் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் உன்னுடைய நல்ல பண்புகளின்படி நீ பிறரை மதித்து வாழ். யார் உனக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை பிறருக்கு செய்து பிறரை மகிழ்வித்து அதில் நீ மகிழ்ச்சி காண். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய திறமை. கோபமானாலும் சரி, பொறாமையானாலும் சரி, பயமோ அச்சமோ எல்லாமே நொடியிலேயே நம்மை வீழ்த்தி விடலாம். அதனால் அவற்றை அடக்கி வைத்தால்தான் நாமே நம்முடைய ராஜாவாக இருக்க முடியும். தன்மேல் எப்பொழுதுமே தமக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தாக வேண்டும். வாழ்க்கையின் நோக்கம் என்னவோ, நான் ஏன் பிறந்தேன், என்ன செய்ய வேண்டும் என்ற பதில் தேடுபவன் ஒரு நாள் கண்டிப்பாக உயர்வான். நோக்கமுள்ள வாழ்க்கைதான் உண்மையான வாழ்வு. உன்னுடைய நோக்கத்தை, இலக்கை நீ எட்டுவாய். நல்லது நடக்கும்.